ஹலோ எவ்ரி ஒன், டேப்லெட்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக பீரியட்ஸை ரெகுலர் பண்ணி என்னோட பிசிஓஸை சரி பண்ணுற ஜர்னிக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு என்னோட டே 18 ஆஃப் நோ சுகர். இன்னைக்கு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஐ காட் மை பீரியட்ஸ். லைக் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேணாம், டேப்லெட்ஸ் போட வேணாம், ஜஸ்ட் நீ நல்லதாக சாப்பிட்டா மட்டும் போதும், உன்னோட பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும் அப்படின்னு என் பீரியட்ஸே எனக்கு ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி இந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி 2 or 3 days அந்த பீரியட்ஸோட டைமில் வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ், ஓவர் திங்கிங், கிரேவிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு நான் அதை வேற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய சம்மந்தம் இல்லாமல் யோசிப்போமா, அதில் நான் இன்னைக்கு என்ன யோசிச்சேன்னா, நல்லா சாப்பிட்றத இப்போ வந்து டயட்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளால ஏன் ஒரு விஷயத்த பெர்ஃபெக்டாக பண்ண முடியல, டயட்ல ஏன் சீட் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நமக்கு நிறைய பசிக்கும் போது தான் நம்ம கண்டதை எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பசிக்கும் போது நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளை சுற்றி ஹெல்த்தியாக இருந்தால் மோஸ்ட்லி நம்ம ஃபர்ஸ்ட் திங் வந்து அதை தான் எடுப்போம். அதுக்காக நான் ஆல்ரெடி ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா, அதோட சேர்த்து இந்த பச்சை பட்டாணி, வேர்க்கடலை இதெல்லாமும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இது சாப்பிடும் போது நல்லா கடக்கு முடக்குன்னு நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டாலே நமக்கு ஒரு கேஸ் ஃபீல், அந்த கிக் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 6 to 7 லைன்ஸ் வந்து எங்கள் செடியிலேருந்து கட் பண்ணி அதை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கினேன். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வாட்டரில் வந்து லைம் சால்ட் இல்லாமல், சுகர் இல்லாமல் நார்மலாக குடித்தாலே அது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் அடுத்து மூட் ஸ்விங்ஸ் என்னென்னமோ பண்ண தோணுது. ஸோ அதெல்லாத்தையும் ஜஸ்ட் மெடிடேட் பண்ணி பாஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிச்சதை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ரொம்ப சாப்பிட பிடிக்குமா, ஸோ அதனால இன்னைக்கு வந்து களி, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், ரசம் இதெல்லாம் செஞ்சுட்டு என்னோட மீல் பிளேட்டுக்கு அரை களியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன நேப் எடுத்து எங்கள் அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரியை எனக்கு ட்ரே பண்ண ட்ரை பண்ணேன். எண்ட் ஆஃப் த டேல பீரியட்ஸோட ஃபர்ஸ்ட் டேவையும் அடுத்த பீரியட்ஸை நான் ப்ராப்பராக ரெகுலர் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையும் நான் இன்னைக்கு பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் த டே. ஓகே பாய், நம்ம நாளை சந்திப்போம்.